ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் தலைநகரமாக விளங்கிய கடலூரில் ரயில் நிலையங்கள் இதுவரை மேம்படுத்தப்படாமல் இருக்கிறது. இருவழிப்பாதை வசதி இல்லாததால் நாற்புறமும் சிரமத்தை சந்திக்கிறார்கள் கடலூர் பகுதிவாசிகள். மீட்டர் கேஜ் எனும் குறுகிய இருப்பு பாதை இருந்த காலகட்டத்தில் கடலூர் வழியாக தினமும் 34 ரயில்கள் சென்று வந்துள்ளன. குறிப்பாக விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சை வரை இந்த ரயில்கள் இயக்கப்பட்டன. 2012ஆம் ஆண்டு குறுகிய இருப்பு பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது. இதனால் எதிர் திசையிலிருந்து ரயில்கள் வரும்போது ஏதாவது ஒரு நிலையத்தில் ரயில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகும் பயணிகள் இருவழிப்பாதை அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஆய்வு பணியே வந்து இப்பதான் முடித்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதற்கான எந்த நிதி ஒதுக்கீடும் இதுவரை செய்யல, திட்டப்பணிகளை துவக்கவே இல்லை. இதனால கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி மக்களும் கடலூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு போகும்போது கடலூர் ரயில் நிலையத்தை விழுப்புரம் மாதிரி பயன்படுத்துறாங்க. கடலூர் வழியா போகக்கூடிய சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம் பகுதி கடந்து தான் தஞ்சாவூருக்கு போகணும். இந்த ஒரு ரயில் பாதை இருக்கும்போது எதிரில் வர ரயில்களுக்காக கிராசிங்னு சொல்லி நீண்ட நேரம் நிறுத்திடுறாங்க. பகல் நேரத்தில் கடலூர்ல இருந்து நீங்க தஞ்சாவூர் மார்க்கத்துக்கு போறதுக்கு ரயிலே இல்லை, பேருந்து வசதியும் இல்லாத நிலையில இந்த ஒரே ஒரு இரவு நேரங்களில் ஒரு இது இருக்கு, உழவன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. அதை விட்டீங்கன்னா அந்தியோதயா இருக்கு. காலையில ட்ரெயினே கிடையாது. கடலூர் துறைமுகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு மீன் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் ரயில்களின் எண்ணிக்கை குறைந்த காரணத்தினாலும் மீன் ஏற்றுமதி வெகுவாக குறைந்துவிட்டது. அதேபோல பண்ருட்டியிலிருந்து தரமான முந்திரி பிற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தது, அதுவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூரில் வெள்ளையர் காலத்திலிருந்து முதுநகர் பகுதியில் செயல்பட்டு வந்த ரயில்வே பார்சல் சர்வீஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. இவற்றையெல்லாம் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கும் பகுதிவாசிகள் சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் நலன் கருதியும் அதிக அளவு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். முன்னாடி என்னென்ன வசதிகள் இங்கே இருந்துச்சோ அந்த வசதிகள்லாம் நிறைய குறைஞ்சிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலூர் சுற்றுவட்டார பகுதியில் பண்ருட்டி, சிதம்பரத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சது 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல காலமாக பயின்றுட்டு வர்றாங்க. அதாவது நம்மளுடைய கடலூர் ஸ்டேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலேருந்து மிக சிறப்பு வாய்ந்த ஸ்டேஷனாக இருந்துச்சு. கடலூர், தஞ்சை, மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ரயில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இருவழி ரயில் பாதை திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.